வணக்கம் நண்பர்களே. சிம்மராசி அன்பர்களுக்கு என் ஆணி மாதங்களில் தொடர்ந்து எந்த மாதிரியான பலன்களை நீங்கள் பெற போறீங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல லாப வீட்டில் சந்திரிக்க இருக்கக்கூடிய சூரிய பகவானால் நீங்கள் விரும்பின பலன் எல்லாமே அடைய போகிறீங்கன்னு சொல்லலாம். நீங்கள் நினச்சி வெற்றி கிடைக்க போகுது. உங்கள் வீழ்த்த நினச்சவங்க கூட இப்போ வீழ்ந்து போகிறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு உதவ பலரும் முன்வரக்கூடிய சூழ்நிலை தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. மேலும் இந்த ஆணி மாதங்களில் தொடர்ந்து எந்த மாதிரியான பலனை நீங்கள் பெற போகிறீங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படிப்பட்டவங்க, உங்களுடைய வாழ்க்கையில் எந்த மாதிரியான பலன்களாம் கிடைக்கும், இதை பற்றி நம்ம சுருக்கமாக பார்த்துடலாம். சிம்ம ராசியோட அதிபதியாக சொல்லப்படுறவர் சூரிய பகவான் தான். சிம்ம ராசியில் மகம், பூரம் நட்சத்திரத்தோட 4 பாதமும் உத்திரம் நட்சத்திரத்தோட 1 பாதமும் அடங்கியிருக்குது. சிம்ம ராசின்னு சொல்லக்கூடியது காலபுருஷனோட அங்கமைப்புல இதயத்தை குறிக்கக்கூடிய 2வது ஸ்தர ராசி. சிம்ம ராசிக்காரங்க ஒரு முடிவு எடுத்துட்டா எந்த காரணத்தை கொண்டுமே அதை மாத்திக்க மாட்டாங்க. சிந்தனை, சொல், செயல்னு எல்லாத்துலயுமே வேகம் காட்ட இவங்களால முடியும். அதே மாதிரி பின்னால இருந்து குறை சொல்றவங்க யாரா இருந்தாலும் இவங்களுக்கு பிடிக்காது. துரோகம் செய்யக்கூடியவங்க யாரா இருந்தாலும் அவங்கள அறவே நீக்கக்கூடியவங்க இவங்க தான். சிம்ம ராசியில பிறந்தவங்க சின்ன வயசுல ஒல்லியான தோற்றம் இருந்தாலும் வயது ஏற ஏற உடல் பருமனும் இருக்கும். உடல் பருமனா இருந்தாலும் உயரத்துக்கேற்ற உருவமும் உருண்டையான முகமும் அழகான கண்களும் கொண்டிருப்பாங்க. இவங்க பேசுறப்ப கைகளையும் கண்களையும் அசைக்காம இருக்க முடியாது. இவங்களுடைய கண்களை 1000 கதை பேசக்கூடிய சக்தி இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி அனாவசியமா கோபப்பட மாட்டாங்க. முன் கோபங்கிறது இவங்களுக்கு அதிகமா இருந்தாலும் கோபம் இருக்கிற இடத்துல தான் குணமும் இருக்குங்கிற தகுந்த மாதிரி தான் இவங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். சிம்மராசியில் பிறந்தவங்க இந்த ஜெகத்தையே ஆளக்கூடிய திறமைங்கிறது இருக்கும். அதே மாதிரி எதிலுமே தனித்தன்மை கொண்டவங்களாகவும் சுதந்திரமா இருக்கணும்னு நினைப்பாங்க. மற்றவங்க விஷயத்துல தலையிடுறதை இவங்க விரும்ப மாட்டாங்க. வாழ்வில் எதையாவது சாதிக்கணுங்கிற வேட்கை இவங்க மனசுல எப்போதுமே இருக்கும். நியாயமும் கோபமான குணமும் எப்போதும் சுறுசுறுப்பா இயங்கி கொண்டே இருக்கணுங்கிறது இவங்களுக்கு பிடிக்கும். தனக்கு கீழே படித்தவங்க எந்த துன்பத்திலையும் காக்கக்கூடிய சக்தி இவங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி யாருக்குமே இவங்க கீழ்ப்பணிந்து நடக்க மாட்டாங்க. எதையுமே முன்கூட்டி அறியக்கூடிய திறமை கொண்டவங்கிறதால குடும்ப வாழ்க்கையில எப்படியுமே அனுசரிச்சு இவங்களால போக முடியும். காதலித்து திருமணம் செய்து கொள்ளுங்கிறது தான் இவங்க அதிகமாக விரும்புவாங்க. அதே மாதிரி இவங்க எவ்வளவு கஷ்டமான பணியை எடுத்துக்கிட்டாலும் அதை பாடுபட்டு செஞ்சு முடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இவங்களுக்கு அமையும். இந்த ராசிக்காரங்க உடல்ல பின்புற வலி ஒரு சில சமயங்களில் ஏற்படலாம். சிறுநீருக்கு பிரச்சனை, இருதய சம்பந்தப்பட்ட பிரச்சனை மட்டும்தான் இவங்க வாழ்க்கையில் அடிக்கடி ஏற்படும். இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் நீங்க தொடர்ந்து கவனம் செலுத்திட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை முழுவதுமே சிறப்பாக இருக்கும். மேலும் இந்த ஆணி மாதங்களில் எந்த மாதிரியான பலனை நீங்க தொடர்ந்து பெற போறீங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை நாம தொடர்ந்து பல்வேறு விதமான பிரச்சனைகளை நாம சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். அப்படி நீங்களும் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து பல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தா இந்தியாவிலேயே சிறந்த ஜோதிடராக சொல்லப்படுற பவன் நம்பூதிரி அவர்களை தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். அவருடைய தொலைபேசி எண் பார்க்கிறப்ப 904336375112. பொதுவாகவே சிம்ம ராசிக்காரங்க ஒரு அரசனை மாதிரி ஆற்றல் கொண்டவங்கன்னு சொல்லலாம். ஏன்னா இவங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ராசி அதிபதியாக இருக்கிறதால எப்போதும் ஒரு திறமையும் ராஜாவுக்கே உடைய ஒரு மிடுக்கும் இருக்கும். உங்கள் ராசிநாதன் இப்போ 11ஆம் வீட்டில் இருக்கிறாங்க. இதனால உங்கள் பேச்சுக்கு வெளிவட்டாரத்தில் கூட ஒரு நல்ல மரியாதை கிடைக்கும். தொழிலை நீங்கள் பல வகையிலும் விருத்தி செய்யணும்னு நினச்சி அதிக அக்கறை காட்டக்கூடிய சூழ்நிலை ஏற்பட போடுது. சந்தனோட இடப்பெயர்ச்சியும் கூடவே அமைஞ்சிருக்கிறதால உங்களுக்கு பல அனுகூலமான பலன் தான் கிடைக்கும். ஆன்லைன் மாதிரி வர்த்தகங்களில் ஈடுபடக்கூடியவங்களுக்கு கூட இப்போது பொன்னான காலகட்டம் தான். பங்கு சந்தை நிலவரம் கூட உங்களுக்கு சாதகமாக தான் அமைஞ்சிருக்குது. அதனால சந்தை நிலவரம் எப்படிங்கிறத தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி செயல்பட்டீங்கன்னா நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில் உங்களால் வெற்றி பெற முடியும். செவ்வாய் 9ஆம் இடத்துல கூடவே இருக்கிறதால கட்டுமான தொழில் மாதிரியான விஷயங்கள் கூட இப்போ விறுவிறுப்பாக நடக்கும். அதாவது வீடு கட்டக்கூடிய பணிகள் உங்களால் இந்த காலகட்டத்தில் சிறப்பாக செய்ய முடியும். கமிஷன் வியாபாரம் கூட நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய வகையில் தான் இந்த வாரங்களில் இருந்தே தொடங்க போகுது. புதன் 11ஆம் வீட்டில் இருக்கிறாங்க. மருத்துவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கூட வழக்கறிஞர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கூட பெரும் பயனடையக்கூடிய வாய்ப்பு தான். குரு 10ஆம் இடத்துல இருக்கிறதால பேசி வச்ச திருமணம் கடைசி நேரத்தில் நின்று போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் இந்த சமயத்தில் மட்டும் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்க. வியாபாரத்தில் எதிர்கள் இடையூறு மனசங்கடத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். அதனால தொடர்ந்து எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது. சுக்கிரன் 11ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அந்தஸ்தை உயர்த்திக்கொள்ள கொஞ்சம் ஆடம்பரமாக செலவு செய்ய மாதிரி தான் தோணும். அத்தியாவசிய தேவைக்கு மட்டும் செலவு செஞ்சுட்டு வாங்க. அனாவசிய செலவுகளை தவிர்க்கிறதா நல்லது. பின்காலத்தில் கை பேசுகிற மாதிரி நடந்துக்கலாங்கிறதால எப்போதும் சேமிக்கிற பழக்கத்தை வச்சிருக்கிறத பாருங்க. சுக்கிரன் 11ஆம் இடத்துல தொடர்ந்து இருக்கிறதால அந்தஸ்து உயர்த்தி கொள்ளக்கூடிய போல நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படலாம். சிக்கலான காரியத்தை கூட துணிச்சலமாக செஞ்சு முடிச்சு மனசு ஒரு நிம்மதிங்கிறது என்ன பிறக்க போகுது. ராகு 8ஆம் இடத்துல இருக்கிறாங்க. இதனால மனைவி பிள்ளைகள் ஆசைப்படக்கூடிய நகைகளை வாங்கி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. கேது 2ஆம் இடத்துல இருக்கிறதால வெளிநாடு போறதுக்கு சகோதரருக்கு பண உதவி செய்யக்கூடிய வாய்ப்பும் இந்த மாசத்துல இருந்து நீங்க பெற போறீங்க.
நட்சத்திர பலனாக பார்க்குறப்ப மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு எப்போதுமே ஆத்மகாரகன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானும் கேது பகவான் இவங்களுடைய அம்சத்தில் பிறந்திருக்கக்கூடிய உங்களுக்கு எல்லா வகையிலுமே மேன்மை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்கள் வாழ்க்கை முழுவதுமே இருக்கும். இருந்தாலும் இந்த ஆணி மாதம் உங்களுக்கு பல நன்மையான மாதங்கள் கூடவே கிடைக்க போகுது. உங்கள் ராசிநாதன் லாபஸ்தானத்திலே சந்திரிக்கிறதால இது வரைக்கும் பல நெருக்கடிகள் எல்லாமே நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. தொழிலில் கூட குடும்ப வாழ்க்கையில் கூட அடிக்கடி சண்டை, சின்ன சின்ன பிரச்சனை, சச்சரவுகளால் நிரம்பி தான் விளைஞ்சிருக்கும். இனி அது எல்லாமே விலக ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லலாம். எதிர்பார்ப்பு பூர்த்தியாகக்கூடிய காலம் கணிஞ்சிருக்குதுன்னு சொல்லக்கூடும். உங்கள் செல்வாக்கு உயரப்போகுது. 7ஆம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய விஷயங்களால் உங்களுடைய பல சங்கடங்களை நீக்கி தரக்கூடியவராக வராரு சனி பகவான். இதனால் உங்களுக்கு இது வரைக்கும் இருந்த சங்கடங்கள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். ஜூன் 19க்கு மேலே வக்கரமடைஞ்சிருக்கக்கூடிய நிலையால் பல வகையில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம். அதனால் தைரியமாக செயல்படுங்க, வெற்றி உங்களுக்கு நிச்சயம். குருவோட பார்வையும் கூடவே 2, 4, 6 எண்ணுங்களை பதிஞ்சிருக்கிறதால குடும்பத்தில் இனி மகிழ்ச்சி அதிகரிக்கும். பண வரவு கூட நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு தான் இருக்கும். வியாபாரம் முன்னேற்றம் அடையக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதால மனசில் சந்தோஷமும் நிரம்பி வழியும். எதிர்ப்புகள் எல்லாமே விலகக்கூடிய காலகட்டத்தில் தான் நீங்கள் இருக்கிறீங்க. வழக்கு மாதிரியான விஷயங்களை கூட உங்களுக்கு இந்த மாதங்களில் சாதகமாக தான் முடியும். ஆரோக்கியமாக செயல்பட பாருங்கள். அதே மாதிரி உத்தியோகத்தில் நீங்கள் விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் நல்லது. ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்கள் எந்த அளவுக்கு அனுசரணையாக நடந்து கொள்கிறீங்களோ, சக ஊழியர்களோட எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் தொழில் வாழ்க்கையில் வெற்றிங்கிறது கிடைக்கும். கடந்த கால சங்கடங்கள் எல்லாமே ஒவ்வொன்றா விலக ஆரம்பிக்க போகுது. அரசியல்வாதிகளாக இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் செல்வாக்கு உயர்ந்து தான் இருக்கும். விவசாயிகளாக இருக்கிறவங்க உங்களுடைய செயல்களில் கவனமாக இருந்துட்டு வர பாருங்கள். அதாவது இந்த சூழ்நிலையில் எந்த மாதிரியான மகசூலை நீங்கள் தேர்ந்தெடுக்குங்கிறது அவசியம். மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க உங்களோட மனசில் இருக்கக்கூடிய விருப்பம் நிறைவேறக்கூடிய வகையிலும் கணவன் மனைவிக்குள்ளே இது வரைக்கும் இருந்துட்டு இருந்த சண்டை சச்சரவு எல்லாமே நீங்கி ஒரு பிரச்சனை முடிவுக்கு வரப்போகுதுன்னு சொல்லலாம். தொடர்ந்து நீங்கள் வாராகி அம்மனை வழிபட்டு வந்தீங்கன்னா வாழ்வில் பல நன்மைகள் ஏற்பட முடியும். பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு சூரிய பகவானையும் சுக்கிர பகவான் இருவருடைய அம்சத்தில் உங்களுக்கு இந்த ஆணி மாதம் பல வகையிலும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கூட வகையில் தான் இருக்குது. உங்கள் பொருளாதார ரீதியாக பார்க்குறப்ப நட்சத்திரநாதன் மாதம் முழுவதுமே பல நன்மைகளை வழங்கிருக்கிறாங்க. பொருளாதார நெருக்கடிகள் எல்லாமே விலகக்கூடிய சூழ்நிலை தான். அதனால் தொடர்ந்து முயற்சி மற்றும் கைவிட்டுறாதீங்க. எந்த அளவுக்கு நீங்கள் முயற்சி கை கொடுக்குறீங்களோ விடாமுயற்சியை நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே இந்த காலத்தில் சாதனையாக முடியும், சாதிக்கவும் முடியும். பணம் பல வழிகளும் வர ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டம். வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்க பாருங்க. ஒரு சிலருக்கு புதுசாக சொத்து சேரக்கூடிய வாய்ப்பும் குரு ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதால அவங்களுடைய பார்வையும் குடும்பத்தில் இருந்துட்டு வந்து நெருக்கடிகளை விலகி இனி ஒற்றுமை உண்டாக்க செய்யும். பண வரவு கூட மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் தான் இருக்குது. உங்களுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறும். எதிரிகள் தொல்லை கூட இனி விலக ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லலாம். இது வரைக்கும் இழுபறியாக இருந்துட்டு வந்த காரியங்கள் கூட வழக்கு விஷயங்கள் கூட இப்போ உங்களுக்கு சாதகமாக தான் முடிய போகுது. உடல்நிலையில் இருந்துட்டு வந்த சங்கடமும் விலகி போகும். 7ஆம் இடத்துல சஞ்சரித்து வரக்கூடிய சனி வக்கரமடைஞ்சு இருக்கிறதால உள்ளுக்குள்ளேயே உண்டான நெருக்கடிகள் பிரச்சனைகள் எல்லாமே இனி நீங்க போகுதுன்னு சொல்லலாம். செல்வாக்கு உயரக்கூடிய சூழ்நிலையில் தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு காத்திருக்குது. நினைச்சதை நிறைவேற்றிக்கொள்ள இந்த காலகட்டம் உங்களால் முடியும். அதனால சாதுரியமாக செயல்படுறதும் சாமர்த்தியமாக செயல்படுறதும் திட்டமிட்டு எந்த ஒரு காரியங்களும் செஞ்சீங்கன்னாவும் எல்லா காரியமும் உங்களுக்கு சாதகமாக தான் முடியும். விவசாயிகளாக இருக்கக்கூடியவங்க கூட கொஞ்சம் கவனமாக செயல்பட்டீங்கன்னா உங்களால் லாபத்தை பார்க்க முடியும். நீங்கள் செய்யக்கூடிய புதிய முயற்சிகளை கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்திட்டு வாங்க. எந்த ஒரு புதிய முயற்சியாக இருந்தாலும் நல்ல தீர ஆலோசனை செஞ்சு எடுக்கிறதும் மற்றவங்களுடைய ஆலோசனை அனுபவமிக்கவங்களோட ஆலோசனை தொடர்ந்து பெறுறதும் நல்லது. மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க உங்கள் மனசில் இருக்கக்கூடிய எண்ணம் நிறைவேறும். மேல் படிப்பு படிக்கணும்னு நினைக்கக்கூடிய கனவு கூட நனவாக்கக்கூடிய வாய்ப்பு தான். சனிக்கிழமையானா நவகிரகத்தை வழிபட்டு வாங்க. பல வகையில் உங்களுக்கு நன்மை உண்டாகும். உத்திரம் 1ஆம் பாத உடையவங்களுக்கு சூரியனோட அம்சத்திலையும் அதே மாதிரி சக்தி மிக்கவங்களாக விளங்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் ஆணி மாதம் கூட உங்களுக்கு பல வகையில் நன்மை தான் ஏற்பட போகுது. ராசிநாதன் லாபஸ்தானத்திலே சந்திரிக்கிறதால இது வரைக்கும் பல நெருக்கடிகளை சந்திச்சிருப்பீங்க. அந்த பொருளாதார நெருக்கடிகள் எல்லாமே விலகக்கூடிய சூழ்நிலை தான். ஒரு சில இடங்களில் நீங்கள் பணம் தொகை கொடுத்துருக்கலாம். அது எல்லாமே வந்து சேர முடியாத கூட இருந்திருக்கும். இனி வரவேண்டிய பணம் உங்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய காலம்தான். அரசு வழியில் இது வரைக்கும் நீங்கள் பல முயற்சிகளை செஞ்சுட்டு வந்திருப்பீங்க. அது எல்லாமே தட்டி கழிச்சிருக்கலாம். அது கூட இந்த காலகட்டம் உங்களுக்கு ஆதாயத்தை தரக்கூடிய வகையில் தான் இருக்குது. இது வரைக்கும் பல விஷயங்களால் தடைபட்டிருப்பீங்க. வேலை சரியாக முடிஞ்சிருக்காது. இனி எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் அமையும். வழக்கு கூட உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய காலமாக தான் இந்த ஆணி மாதம் அமைஞ்சிருக்குது. புதுசாக சொத்து சேர்க்கக்கூடிய வாய்ப்பும் அஷ்டமஸ்தானத்தில் ராகு செஞ்சிருக்கிறதால வெளிநாட்டு முயற்சிகளில் கொஞ்சம் தடத்தாமதம் மட்டும் அப்பப்போ ஏற்படலாம். அந்நீரால் சங்கடம் தோன்றுங்கிறதால இந்த விஷயங்களை மட்டும் நீங்கள் எச்சரிக்கை எடுத்துட்டு வாங்க. இந்த மாதம் உங்களால் எளிதில் சமாளித்து வெற்றி பெற முடியும். குடும்பஸ்தானத்துல கேதுவோட சஞ்சாரம் இருக்கிறதால கூடவே குருவோட பார்வை பதிஞ்சிருக்கிறதால குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிக்கும். பண வரவு உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரவங்கள் தான் இருக்குது. அரசியல்வாதிகளாக இருக்கக்கூடியவங்களுக்கு இம்மாதம் யோகமான மாதம்னு சொல்லலாம். தொழிலாக இருந்தாலும் சரி வியாபாரமாக இருந்தாலும் சரி இனி முன்னேற்றம் அடைய போறீங்கன்னு சொல்லலாம்.
போட்டியாளர்களால் ஏற்பட்டிருந்த நெருக்கடிகள் நீங்கக்கூடிய வாய்ப்பும் நினைச்சதை நினைச்சபடியே நடத்தி காட்ட போறீங்க. கணவன் மனைவிக்குள்ள இருந்துட்டு இருந்த நெருக்கடிகள் விலக போகுது. 7ஆம் இடத்துல சஞ்சாரம் செஞ்சுட்டு வரக்கூடிய சனி வக்கரமடைஞ்சு இருக்கிறதால நிம்மதியான நிலைமை தான் ஏற்படும். புதிய முயற்சிகளை மட்டும் தொடர்ந்து கவனமா இருந்துட்டு வர்றது அவசியம். மாணவர்களா இருக்கக்கூடியவங்க எதிர்பார்ப்பு நிறைவேறக்கூடிய வகையில் அமையுது. மீனாட்சி சுந்தரேஸ்வரரை தொடர்ந்து வழிபட்டா இனி உங்களுடைய வாழ்க்கையில நன்மை வந்து சேரும்.